தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு சார். நேற்றைய தினம் அந்த நம்முடைய வாக்கு பதிவு நாள், அதுல இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து சாதனை படைச்சிருக்கு. 85.15 சம்திங் வந்து இப்போ இன்றைய தினம் வந்து இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் நம்பர். அது வந்து பலரும் வெவ்வேறு விதமா சொல்றாங்க. விஜய் தான் காரணம், அதனாலதான் இப்படி கண்ணா பின்னாண்டு மக்கள் சாரையா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு எஸ்ஐஆர்ல வந்து ஓவரால் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குங்க, அதனால பெர்சன்டேஜ் கூட காட்டுதுங்க. இது ஒன்றும் பெரிய பெர்சன்டேஜ் ஒன்றும் கிடையாதுங்க, வாக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சராசரியான வாக்குன்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு எதிரான மனநிலையை இது வெளிப்படுத்துகிறது என்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. நீங்க ஆஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்டா இதை எப்படி பாக்குறீங்க? நான் அந்த கருத்தை முற்றிலுமா நிராகரிக்கிறேங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆட்சிக்கு எதிரான மனநிலையை பிரதிபலித்தாலும் ஒரு ஸ்ட்ராங் 4 கார்னர்டு ஃபைட் இருந்தா அது வந்து ரிசல்ட்டா மாறாது. இப்போ 1989 ஆட்சி இல்லை, கவர்னர் ஆட்சி வந்துருச்சுங்க. அதிமுக பலவீனம் அடைஞ்சிருந்தது. சேஞ்சுங்கிற ஒரு கோஷத்தோடு வந்தது யாருன்னா ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும். வெரி அட்ராக்டிவ் கப்புள். ராஜீவ் காந்தி யங்கு, வெரி யங், டைனமிக். அது இப்போ இருக்க விஜயை விட யங்கு. எல்லா இடத்துலையும் அவரே ஜீப் ஓட்டு போவார். பக்கத்தில் சோனியா காந்தி அம்மா உட்காந்துருப்பாங்க. நாங்களாம் கள பத்திரிகையாளர்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிராமங்களுக்கெல்லாம் ஜீப் ஓட்டிட்டு வெள்ளை வெள்ளேர்னு 2 பேர் போனால் எப்படி இருக்கும்? சோனியா காந்தி அம்மா அருமையாக பேசுவாங்க, எல்லாரோடையும் நல்லா பேசுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா, மூப்பனார் தலைமையிலான அல்லது மூப்பனாரை முதல்வராக்குங்கிற கோஷத்துக்கு கொஞ்சம் சீட்டு வந்துச்சு, மறுப்பதற்கு இல்லை. திமுக வந்து வெறும் 33% ஓட்டை வச்சு ஆட்சியை பிடிச்சிருச்சு. மொத்தமே 33% தான் வந்துச்சு. என்ன காரணம்னா, பவர்ஃபுல்லாக ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது அந்த 4th கார்னர்லையும் 3rd கார்னர்லையும் இருக்கிறவங்க ஒரு 25% ஓட்டை வாங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது யாருக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கோ, அப்போ கலைஞர் முதலமைச்சர் தான் 89. யாருக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கோ, யார் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டோ, யார் கேண்டிடேட் வந்து லோக்கலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்காங்களோ, அதுதான் வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ சதவீத கணக்கு என்பது புரிந்து கொள்வதற்காக நம்ம எளிமையாக சொல்கிறோம். ஆனால் அப்சல்யூட் ஓட்டு, அதாவது மொத்தமுள்ள வாக்காளர் எண்ணிக்கையில் எத்தனை வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்சல்யூட் ஓட்டர் கவுண்ட், அதுதான் வந்து முக்கியம். இப்போ இந்த நேற்றைய அனாலிசிஸ்லேயே எல்லாருமே சதவீதம் கூடிருச்சு, சாரையாக ஓட்டு போட்டாங்க, அது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு முழுக்க விஜய்க்கு வந்துருச்சு. இதுதான் பொதுவான வாதங்கள். அது வந்து சரியான வாதம் இல்லை. இப்போ ஒரு சின்ன உதாரணங்க, ஒரு குமாரபாளையம் ஒரு தொகுதி, நான் அப்படியே தொகுதி அனலைஸ் பண்ணிட்டே வரேன். 92.65% வந்து அங்கே ஓட்டுங்க. மொத்த பதிவான வாக்கு சதவீதம் 92.65%. உங்களுக்கு என்ன தோணும்? 92% ஓட்டு வந்தா நீங்க என்ன அரௌண்ட் 93னா அப்போ நிச்சயமா அப்போ ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோநிலையில அந்த தொகுதி மக்கள் இருந்திருக்காங்க. இல்ல உள்ளூர்ல அந்த இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி இருந்திருக்கலாம். பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. கரெக்ட். ஆனா அது ஓட்டர் எண்ணிக்கையா நீங்க பார்க்கும்போது 2021ல 79% தான். 2,01,925 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல், கோவிட் டைம். 2026 அது வந்து இன்னைக்கு 92.65% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இந்த 2,00,000 ஓட்டை விட அதிகமா வரணும்ல, ரொம்ப அதிகமா வரணும்ல. ரொம்ப அதிகமா வரணும், ஏன்னா கூட வந்திருக்குல பர்சன்டேஜ். ஆனா 667 ஓட்டு குறைவா இருக்கு. 21 விட இது குறைவா இருக்கு. குறைவா 625 ஓட்டுங்க. அதாவது கிட்டத்தட்ட அது 21 ஓட்டு என்னவோ அதான் வந்து. ஓகே, சேம் as. ஆனா அது 79%, இது கிட்டத்தட்ட 93%. ஓகே. அது சதவீத கணக்கு வந்து போஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிதான் வரும். அப்போ அப்சல்யூட் நம்பர் முக்கியம்னு பார்க்கும்போது, இப்போ சென்னை 16 தொகுதி, 16 தொகுதியிலையும் சேர்த்து 30,000-40,000 ஓட்டு குறைச்சலா தான் பதிவாயிருக்கு. ஆனா டிவிகேல வந்து எவ்வளவு ஸ்டார்ஸ் வந்து சென்னையில நிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க, விஜய் உட்பட. பலருமே இங்கதான் நிக்கிறாங்க. அப்போ ஓட்டு கூடணும்ல. ஆமா, கண்டிப்பா கூடணும்ல. 2021 விட 2024 விட, நான் 24 ஃபிகரை ரொம்ப பாக்குறேன். என்ன காரணம்னா
அதான் நமக்கு எஸ்ஐஆருக்கு முந்தின இது. அது அஃப்கோர்ஸ் பாராளுமன்ற தேர்தல் தான்னாலும் 2021 கோவிட் இயர், அதுல கொஞ்சம் ஏதாவது சரிவுகள் இருக்கும், நம்ம சரியா தெரியாது, இது வரைக்கும் நம்ம சந்தித்திராத பிரச்சனை. 24 எஸ்ஐஆரோட பிகினிங், எஸ்ஐஆர் வரல, எஸ்ஐஆருக்கு முந்தின ஓட்டு. அப்ப எஸ்ஐஆருக்கு முந்தின ஓட்டை விட சென்னை வந்து இப்போ கூடுதலான ஓட்டர்கள் வரணும்ல, வரல. எல்லாம் போக சென்னையில வந்து வெளியூருக்கு ஓட்டு போட போனவங்க எண்ணிக்கை 4 லட்சம் வருது. அதாவது ஆரின் அதர் வேர்ட்ஸ், மாற்றம் வேணும்னு நினைக்கிற இளைய தலைமுறை ஆண்கள் பெண்கள் நேட்டிவ்ல ஓட்டு போட போறாங்க. அதாவது சென்னையில உங்களுக்கு ஓட்டு இல்லை. நேட்டிவ்ல ஓட்டு போட போனாங்கன்னா அது ஒரு 150 தொகுதியில பிரிஞ்சிடும், டிஃப்யூஸ் ஆயிரும். 4 லட்சம் பேர் போறாங்க, 150 தொகுதிக்கு எத்தனை ஓட்டு வரும்? சென்னைனா 16 தொகுதி தான். 16 தொகுதியிலையும் 4 லட்சம் ஓட்டு கூடும், 3 லட்சம் ஓட்டு கூடும். அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் டிவிகேக்கு இருக்கு இதுல? சரி, டேட்டா வந்து எப்போதுமே புள்ளி ஓரத்துல அது பொய்யில 3 ரகம்னு சொல்லுவாங்க. ஒன்னு பொய், லை, இன்னொன்னு அட்டர் லை, பச்சை பொய், மூணாவது புள்ளி உரம். புள்ளி உரம் தான் பெரிய பொய். என்ன காரணம் அப்படின்னா, புள்ளி உரத்தை நீங்க எப்படினாலும் இன்டர்பிரட் பண்ணி சொல்லலாம். பாருங்க, சதவீத கணக்கு அடிச்சு எரிஞ்சிருச்சு, ஒரு எரிமலை வெடித்து விட்டது, எங்கே போய் உங்கள் முகத்தை வைத்துக் கொள்ள போகிறீர்கள், இதெல்லாம் சொல்லலாம். எரிமலை வெடிக்கும் போது அதோட ரிசல்ட் என்னங்கிறத நீங்க ஓட்டுற எண்ணிக்கையில தான் பார்க்கணும். ஓட்டுற எண்ணிக்கையில பார்த்தா 16 தொகுதி சென்னையில இருக்கு. 16 தொகுதியில விஜய் உட்பட ஜெயிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, அப்படிதான் நான் பார்க்கிறேன். பெரம்பூர் என்ன காரணம்னா, எஸ்டாப்ளிஷ்டு கேண்டிடேட் பெரம்பூர்ல. சென்னையில சில தொகுதிகளில் கேண்டிடேட்ல ராங் கேண்டிடேட் இருக்காங்க, மறுப்பதற்கு இல்லை. பல்வேறு அழுத்தங்கள் இருக்கும். இந்த கேண்டிடேட்டுக்கு நமக்கு இந்த வாட்டி கொடுக்க முடியாதுங்க, ஏன்னா போன தடவையும் நீங்க கேட்டிருப்பீங்க, எனக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த தடவையும் வந்து எனக்கே கொடுத்தா அப்ப நீங்க என்ன ஆவீங்க? நீங்க நானும் நீங்களும் ஒண்ணுன்னு வச்சுக்கங்க, ஒரே தொகுதியை கேட்கறவங்க. 21 எனக்கு கொடுத்தாச்சு, நான் ஜெயிச்சு வந்துட்டேன். இப்ப 26 யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? நியாயமா வழங்கப்படாதவர்கள் தான் வழங்கப்படணும். அப்படிதான், ஏன்னா 2 பேரும் சம அந்தஸ்து. ஆனா நான் வந்து பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் வச்சிருப்பேன், தொகுதியெல்லாம் பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன், நான் நல்ல எம்எல்ஏவா இருந்திருப்பேன், நல்லா வேலை பார்த்திருப்பேன். ஆனாலும் அரசியல் கட்சிகளை பல்வேறு காரணங்களுக்காக இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. இது வந்து நமக்கு மிஸ்ஃபிட் கேண்டிடேட் நம்ம சொல்றோம். இந்த இடம் ஒரு 3-4 தொகுதி வரத்தான் செய்யுங்க. அதாவது ஒரு 20 தொகுதிக்கு 4 தொகுதி இப்படிதான் இருக்கும். அதாவது திமுக வந்து ஒரு 150-160 தொகுதியில போட்டி போட்டா 20க்கு 4ங்கிற விகிதாச்சாரத்துல மிஸ்ஃபிட் கேண்டிடேட் வருவாங்க. அதிமுகவுக்கும் பொருந்தும். காரணம், எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில காம்படிஷன் ஜாஸ்தி. ஒரே தொகுதிக்கு 5 பேர் கேட்பாங்க, 5 பேருக்கு தகுதி இருக்கும், 5 பேரும் பணம் செலவழிக்க முடியும். ஏற்கனவே ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏவா இருப்பாரு, அப்ப எனக்கு எப்பதான் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு 4 பேர் கேட்பாங்க. அப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில கேண்டிடேட் ஆகிறதுக்கான போட்டி வரும்போது அதிருப்தி கொஞ்சம் இருக்கும். ஆனா புது பார்ட்டியில அந்த பிரச்சனை இருக்காது. என்ன காரணம்னா, கேண்டிடேட்டே அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. டிவிகேல 100 சொச்சம் கேண்டிடேட் வெளி கட்சியில இருந்து வந்தவங்க, அதாவது ஒரு கட்சியில கேண்டிடேட் ஆயிருக்க மாட்டாங்க, அவங்க டிவிகேக்கு போயிருப்பாங்க, உடனே கேண்டிடேட். அவங்களோட சிக்கல் என்னன்னா, அந்த தொகுதியில நாங்க இப்போ புது கேண்டிடேட்டுங்க, வேற கட்சி, எங்க சின்ன ரெட்டையில இல்ல விசில் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது அவங்களோட ப்ராப்ளம். இந்த இடத்துல இவிஎம் லே அவுட் ஒரு மாபெரும் ப்ராப்ளம். இவிஎம் அந்த ரூம்ல நீங்க பட்டன் அழுத்தும் போது லே அவுட் வந்து 22-23 கேண்டிடேட் இருந்தாங்கன்னா, நீங்க அது விசிலா ரோட் ரோலரா கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தாவு தீர்ந்துருங்க. நல்லா படிச்சவங்க அவங்க கரெக்டா போட்டுருவாங்க, 3வது 5வதுன்னு கணக்கு வச்சிருப்பாங்க. ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு கணக்கு குழம்பும். நம்ம சொல்லி விடுவாங்க, இவங்க வெளியில இருந்து சொல்லி விடுவாங்க. அப்படின்னா சொல்லி விடுறதுக்கு ஆள் வேணும் உங்களுக்கு. அதைத்தான் நம்ம பூத் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். பூத்துக்குள்ள உட்காந்து டிக் அடிக்கிறவங்க இல்ல, இன்னார் ஓட்டு போடுறாரு அப்படின்னு பிரிசைடிங் ஆஃபீஸர் சொல்லுவாரு, அப்புறம் வரிசையா மார்க்கிங் கிளார்க்கு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அப்ப இவங்க டிக் அடிச்சுக்குவாங்க. அது அல்ல பூத் மேனேஜ்மெண்ட். பூத் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, முதல் நாளே இல்லை அதுக்கு முந்தின நாளே போய் பார்த்து நம்ம ஓட்டரெல்லாம் சரியா இருக்காங்களா, யாருக்கும் உடம்பு சரியில்லையா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டு, அப்புறம் ஓட்டு பதிவு அன்னைக்கு 3வது இடத்துல இருக்குங்க நம்ம சின்னம், 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி விடணுங்க. பெரிய வேலைங்க அது. வரவழைக்கணும், அந்த பூத்துக்கு அவரை வரவழைச்சு ஓட்டு போட வைக்கணும். அதுதான்
மஷின். நமக்கு ஓட்டு போடணும். ம். ஏங்க ரூபா வாங்கிட்டானா வந்துருவான் யாரா இருந்தாலும், ம். ரைட்டுங்களா? ஆனா வாங்கிட்டு வந்து 3வது இடத்துல இருந்த சின்னத்துக்கு பதிலா 5வது இடத்துல இருக்க சின்னத்தை அழுத்திட்டானா நஷ்டம். ம். அதை சொல்லி விடுறதுக்கு ஆள் வேணும். ஓகே. இப்போ நம்ம பூத் எண்ணிக்கையை கூட்டிட்டோம். போன தடவைக்கு இந்த தடவை பூத் 2021க்கு ரொம்ப கூட்டிருச்சு. ஆமா. ஓட்டுல அப்சல்யூட் ஓட்டர் எண்ணிக்கை கூடியிருக்கு. 20 லட்சம் 21 லட்சம் கூடியிருக்குங்க மொத்தமா 234 தொகுதியிலையும் சேர்த்து ஆவரேஜா சொல்றேன். இப்ப சென்னையில குறைஞ்சிருக்கு, சில ஏரியாக்களில் கூடியிருக்கும். 234 தொகுதிக்கு சேர்த்து 21 லட்சம் பேர் கூடுதலா வாக்களிச்சிருக்காங்க. கூடுதலா வாக்களிச்சவங்களை 75,000 பூத்தால வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 20-25 ஓட்டு தாங்க வரும் ஒரு பூத்துக்கு. அப்ப நீங்க மைக்ரோவா அது என்ன, நமக்கு பூத்து தாங்க முக்கியம். அல்டிமேட்டா பூத் தான் முக்கியம். நீங்க எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்கிறது தானே முக்கியம். அப்போ இப்போ விவரஸ்தர்கள் இருக்கிற பூத்து, இப்போ அண்ணா நகர்ல அடுக்குமாடி குடியிருப்புகள், இப்போ எங்க ஏரியாவே ஹைஃபை ஓட்டு தான் வந்து அவங்க தெளிவா போட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. அதே எங்க ஏரியாலே, அதாவது எங்க அண்ணா நகர் தொகுதியிலேயே லோயர் லெவல் ஏரியாஸ் இருக்கு, டி பிச்சத்திரம் அது இதுன்னு இருக்குங்க. அங்கெல்லாம் நம்ம வந்து சொல்லி அனுப்பணுங்க. நம்ம ஓட்டர் தான் அவன், நமக்கு தான் போடுவான். ஆனா எத்தனாவது இடத்துல பட்டன் இருக்கியான்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு சின்ன லே அவுட்ல உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாதுங்க. நான் குறை கூட சொல்லலை, நிஜமாவே நீங்க ஓட்டு போட்டு வந்துட்டீங்க, இவிஎம் லே அவுட்டை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வந்து படிக்கவே இல்லை, இல்லை 5வது வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு அப்படியான ஒரு அதாவது எளிய நிலையில இருக்கிறவர்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட், மெத்த பிடித்த மேதாவி, அப்படி கற்பனை பண்ணாதீங்க. கரெக்டா பட்டன் அழுத்திடுவீங்களா? கேள்விப்படுங்க. அதுக்கு தான் நம்ம வந்து அந்த பூத் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு சொல்றோம். அப்போ பூத் மேனேஜ் பண்றவனுக்கு அதிகப்படியான பயிற்சி கொடுத்த கட்சி எதுங்க இந்த ஹோல் செட்டப்லயே? திமுக, அதிமுக. அதிமுக ஓரளவு கொடுத்ததுங்க. எது பயிற்சியே கொடுக்காத கட்சி? தாவேகா தான். அதுல மாற்று கருத்தே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர்ல ஒரு சில சொற்ப இடங்கள்ல பயிற்சி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தாவேகா பயிற்சி கொடுக்கல. என்ன காரணம்னா அவங்க வந்து எல்லா ஓட்டும் விஜய்க்குங்கன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, எப்போதுமே கிடையாதுங்க. அப்படி இருந்திருந்தா எல்லா ஓட்டும் அண்ணாவுக்குன்னு நினைச்சு அண்ணா ராஜாஜியை கூட்டு சேர்த்திருக்க மாட்டாரு, அண்ணா மாப்போசியை கூட்டு சேர்த்திருக்க மாட்டாரு, காகிதம் இல்லத்தை கூட சேர்த்திருக்க மாட்டாரு, காகிதம் இல்லத்தவர்களை கூட சேர்த்திருக்க மாட்டாரு. இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ நேற்றில இருந்து வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா, நீங்களும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பங்கேற்று இருந்தீங்க, அதுவுமே ஒரு விமர்சையா மக்கள் மத்தியில ஒரு பேச பொருளா இருக்கு. விஜய் டிஎம்கேவுடைய கோர் ஓட் பேங்கையே டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், டிஎம்கேவுக்கு இவ்வளவு செட் ஆஃப் ஓட்டு இருக்கு, நீங்க எப்படி முன்முடிவுக்கு வரீங்க? அதுவே இப்ப இல்ல, திமுகவுக்கு, திமுக கூட்டணிக்குமே அந்த ஓட்டு இல்ல அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? திமுகவோட கோர் ஓட் பேங்கை எப்படி கால்குலேட் பண்றீங்க? ஒரு ஏதோ ஒரு 2014ல அவங்க ஓவரால் தனியா நின்னாங்க. அவ்வளவு பழைய வரலாறுக்கு போனோம். அது வந்து 25% வந்துருங்க, அது கூட போக வேண்டாம். 21, 24 ரெண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணுவோம். சமீபத்தில் நடந்தது 21, 24 கம்பேர் பண்ணும்போது திமுகவோட கோர் ஓட் பேங்க் ஒன்னு திராவிடன் ஐடியாலஜி, ரெண்டாவது சமூக நீதி, மூணாவது மத நல்லிணக்கம், நாலாவது வெல்ஃபேர் ப்ராஜெக்ட். இந்த 4 விஷயத்துல நீங்க திமுகவோட கோர் ஐடியாலஜியை சுருக்கிடலாம். அதிமுக பிஜேபி அந்த ஓட்டரோட கிராஸ் ப்ரொஃபைல் என்ன? திராவிடன் ஐடியாலஜி, சமூக நீதி, ரெண்டு பேருக்கு பொருத்தம் தான். ஆனா எம்ஜிஆரே வந்து 5 விஷயத்துல அதிமுக திமுக 2 சொல்லிட்டாரு, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா மத நல்லிணக்கமும் வெல்ஃபேர் ப்ராஜெக்டும் மாறும். ஏன்னா வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் இப்ப இவங்க 5 வருஷமா செஞ்சிருப்பாங்க, அவங்க முன்னாடி 5 வருஷம் செஞ்சிருப்பாங்க. இந்த வர்ற யங் ஓட்டரு இப்போ உதாரணமா 18ல இருந்து 30 வயசுனா அதிமுக வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ல பயன் அடையாதவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. திமுக வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ல பயன் அடைஞ்சிருப்பாங்க. அப்ப திமுகவோட கோர் ஓட் பேங்க்ல இருந்து எந்த ஓட்டுமே வந்து பிற கட்சிகளுக்கு போகாதுங்க. அதிமுகவுக்கும் இது பொருந்தும். நியூ ஓட்டரை தான் நீங்க குறி வைக்கணும். இப்ப விஜய்க்கு நான் ஓட்டு போடணுங்க, ஏன் ஓட்டு போடணும் சொல்லுங்க? அதாவது அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய மக்கள், அறிவே இல்லைங்க, சாதாரண மக்களை தான் நான் கேட்கிறேன். அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க ஜேர்னலிஸ்ட் நினைக்காதீங்க, 6வது வகுப்பு 8வது வகுப்பு படிச்சிருக்கிற ஒரு எளிய பின்னணி உள்ளவர், நீங்க சொல்லுங்கன்ற.
எதுக்கு ஓட்டு போடணும்? விஜய் வந்து மாற்றத்தை கொடுத்து விடுவார். அதான பாயிண்ட். சரி, மாற்றம் ஏன் வேணும்? அதுக்கான வேலிட் ரீசன் இல்லைங்க. திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்ப நீங்க ஒரு தேர்தல் ஒழுங்கா நடந்து முடிஞ்சிருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆமா. இதுவே லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 2006ல பெரிய வன்முறையா மெட்ராஸ் தேர்தலையே ரத்தாச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லோக்கல் பாடி எலெக்ஷன் போட்டாச்சுங்க. பயங்கரமான வன்முறை. திமுக ஆட்சி, கலைஞர் முதல்வர். பெரிய சண்டை வந்துருச்சு. சண்டைன்னா அடிதடி சண்டைங்க. பூத்தெல்லாம் அடிச்சு நோக்கியாச்சு. ஓகே. இங்க மாமக காரர்கள் கூட அடிச்சாங்க. எஸ், ஆமா. ஏற்படுதுங்க. சென்னை ஹைகோர்ட் தலையிட்டு மீண்டும் தேர்தலுங்க. மெட்ராஸ் இதுக்கு கார்பரேஷனுக்கு. ஓகே ஓகே. ஆனா திமுக தான் ஜெயிச்சது. எதுக்காக நான் இது சொல்ல வரேனாங்க, நம்ம வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கா போகலையான்னு சாதாரண மனிதர்கள் அன்றாடம் உணர்வாங்க. வேலைக்கு போறாங்களா, பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்களா, ஸ்கூல்ல இருந்து கூட்டு வராங்களா, பொருட்கள் எல்லாம் ஒழுங்கா கிடைக்குதா கிடைக்கலையா, நம்ம சம்பாத்தியத்துக்குள்ள நம்ம குடும்பம் நடத்த முடியுதா, இதை சாதாரண மக்கள் அன்றாடம் உணர்வாங்க. அப்படி உணரும் போது அவங்க நியூ கம்மர் சாதிச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே இருந்தவர் ரொம்ப பெரிய ஃபெயிலியர் அப்படின்னா எதிர்ப்பு ஓட்டு போடுவாங்க. இப்ப 2011 பெரிய எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு. 10% பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஒரு 8-6% திமுக டவுன் சைட்ல இருந்தது. சாதாரண மனிதர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு. மிகப்பெரிய மின்சார வெட்டுங்க. எங்க ஊர்ல எல்லாம் 16 மணி நேரம் கரண்ட் இருக்காது, 14 ஹவர்ஸ் இருக்காதுங்க. ஆட்டோல போட்டு வச்சுட்டு வருவோம் மோட்டாரை. ராத்திரி 12 மணிக்கு கரண்ட் வரும். எல்லா மோட்டரும் ஒரே நேரத்தில் ஓடும். 4 மோட்டர் காயில் போயிடும். லோடு தாங்காது. காலையில போய் பார்த்தா தண்ணியும் ஓடி இருக்காது, மோட்டரும் போஞ்சிருக்கும். வெறுப்பு வருமா வராதா? இப்படி பாதிக்கணும். கிராமமே திரண்டு எழுத்து ஓட்டு பிடிச்சு. அப்படியான சிச்சுவேஷன் இதுல இல்ல. நீங்க சொல்றீங்க திமுக ஆட்சிக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான குற்றம் பெருகிவிட்டது. அதை யாரு உணரணும் அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கவங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, உங்களை விட உங்க வீட்டுல வேலை பார்க்கிற குடும்பம் அதை உணரணும். இப்படி இல்லைங்களே. அப்போ ஒரு ஆட்சி பேர்ல வழக்கமா நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? ஊழல் பெருகிவிட்டது, லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் தேர்தல் பிரச்சாரத்தில் உள்ள காமன் பாயிண்ட் இதுதான். டிவிகேவுக்கு சீட் கன்வர்ஷன் கெபாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜயனுடைய வெற்றியே சந்தேகக்குரிய அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விஜயே திருச்சி கிழக்குல வெற்றி பெற முடியாது. ஓகே. பெரம்பூர்ல வெற்றி பெறுவது ரொம்ப கடினம், மிக மிக கடினங்க. ஏன்னா அந்த கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல்ல அதிருப்தி, லோக்கல் அதிருப்தி அதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி பெரம்பூர் திமுக கேண்டிடேட் பேர்ல அதிருப்தி இல்லை. சிட்டிங் எம்எல்ஏ வேலை பார்த்திருக்காரு, நல்லா வேலை பார்த்திருக்காரு. பெரம்பூர்ல இருக்கிற வியாபார நிறுவனங்கள், அப்புறம் பிற ஸ்தாபனங்கள், அமைப்புகள் இதெல்லாம் அவர் ஆதரிக்குது. ஏன்னா அவர் லோக்கல் எம்எல்ஏ, உள்ளூர்லேயே உட்காந்துருப்பாரு. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட போகலாம். பனையூருக்கு போய் நம்ம கதவை தட்டிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்க அதை விரும்பல. அப்போ கோர் ஓட்டு தான். கோர் ஓட்டுனா புது ஓட்டுற திரண்டு எழுந்து ஓட்டு போட்டுருக்கணும்ல. ஓட்டு குறைஞ்சிருக்காங்க. அப்புறம் எப்படி ஜெயிப்பாரு? பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க சார். இப்போ நீங்க ஒரு விஷயம் தொடர்ந்து நீங்க முன்வைப்பீங்க. நேற்று தினமும் ஒரு தொலைக்காட்சி அதை முன் வச்சீங்க. 16.6% தான் டெபாசிட் பெறுவதற்கு அளவுகோல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடியது. இத வாங்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஆல் ஓவர் 234 சீட்ஸ்ல அவங்க 20% கிராஸ் பண்ணா மட்டும்தான் எல்லா சேஃப்ங்க. அதாவதுங்க 20% கிராஸ் பண்ணணும்னா ஒரு 20 தொகுதியில 10% தானே வரும். 16.6 வேணும் உங்களுக்கு. எல்லா தொகுதியிலும் 20% நம்ம அரித்மெட்டிக்கலா கிராஸ் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்தா தான் ஆவரேஜ் அந்த 17% வரும். ஓகே. அப்படின்னா என்னோட கணக்குப்படி இவங்க ஒரு 175 180 தொகுதியில டெபாசிட் போயிடும். ஓகே. இஃப் நாட் மோர். 200 தொகுதியில போனாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அது அவ்வளவு கடினம். பதிவாகிற ஓட்டுல 16.6% வாங்கணும். மிக கடினங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி அதிமுக டெபாசிட் போயிருக்க, திமுகவும் போயிருக்க, ஆர்கே நகர்ல திமுக போயிருக்கல. ஆமா.
அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அது டெபாசிட் வாங்குறது. ஆனா செய்தி எல்லா தொகுதிகளிலும் கட்டுத்தொகை இழந்ததுங்கிறது செய்தி. விஜயோட கெப்பாசிட்டின்னு நான் எஸ்டிமேட் போட்டிருக்கிறது 8லேருந்து 12% தாங்க. இப்பவும் அதே எஸ்டிமேட் தான், ஒன்றும் தாண்டி எல்லாம் கிடையாது. 8லேருந்து 12%னா 234 தொகுதியிலும் டெபாசிட் போயிடும். ஏன்னா 16.6 வேணும் உங்களுக்கு டெபாசிட்டுக்கு. ஸோ பெரம்பூர் மட்டும் நீங்க கொஞ்சம் நெக் டு நெக் ஃபைட் இருக்குன்னு சொல்லி இல்ல, நீங்க சில இடங்கள்ல கேண்டிடேட் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோபியில திரு செங்கோட்டையன் அந்த மாதிரி. செங்கோட்டையன் இப்போ அது மாதிரி ஈவன் ஃபார் தட் மேட்டர் பெரம்பூர்லேயே விஜய் நீங்கள் எடுத்துக்கலாம். அது சில தொகுதிகளில் கேண்டிடேட் வேலை பார்த்தா, இப்போ எக்மோரில் ராஜ்மோகன், இப்போ நம்ம நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம், அவங்களுக்கு அந்த நேக்கும் இருக்கு, தொகுதியை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ரெகுலர் பொலிட்டிஷியனாக இருக்காங்க. அது என்ன சொல்ல, அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஓகே. ஸோ இப்படி பலரை என்னால் அது சொல்ல முடியுங்க. அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடையாது, ஆனால் அந்த 20% ஓட் லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. விஜய் இப்போ நீங்க சொன்ன எஸ்டிமேஷன் வச்சுப்போம், 8 to 12 வாங்கினார்னா அது யாருக்கு சாதகம் பாதகம்? அப்படி பிறர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு 18-20% அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பண்ணிட்டாருன்னா அப்போ யாருக்கு வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? 20% வச்சு முதல்ல கால்குலேட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரீமா 20% விஜய் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோம். 20% விஜய் ஓட்டு இப்போ நமக்கு 4.25 கோடி ஓட்டு பதிவாயிருக்கு. சும்மா மனக்கணக்குக்கு 5 கோடி ஓட்டுன்னு வச்சுக்கோம். 5 கோடி ஓட்டுன்னா விஜய் 20% வீதம் வாங்க வேண்டிய ஓட்டு 1 கோடி. அது வாங்க முடியுமாங்கிறதுலாம் எனக்கு சந்தேகம். வாங்கிறாருன்னு வச்சுக்கோ, 1 கோடி. திமுக அதிமுக ரெண்டும் ஆவரேஜா எவ்வளவு ஓட்டு வாங்கும்? அதாவது 5 கோடியில் 1 கோடி போயிருச்சு, மிச்சம் 4 கோடி இருக்கு. 4 கோடியில் 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு வாங்குவாங்க? சரி, சீமானை சேர்த்துருங்க நடுவில், அவர் ஒரு 30 லட்சம் வாங்கிட்டாரு, 1.5 கோடி ஓட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோ. சுயேட்சைகள்லாம் சேர்ந்து 3.5 கோடி ஓட்டு மிச்சம் இருக்கு. இந்த 3.5 கோடி ஓட்டுல யாரு வந்து 1.25 கோடி வாங்குறாங்களோ, அதாவது இவரு 1 கோடி வாங்கிட்டாரு, யாரு 1.25 கோடி வாங்குறாங்களோ அவங்க விஜயோட கூட போயிருவாங்க. யாரு 1 கோடியே 40 லட்சம் வாங்குறாங்களோ அவங்க இந்த 1.25 கோடி ஓட்டோட கூட போயிருவாங்க. அப்போ 1 கோடியே 40 லட்சம் ஓட்டு வாங்குறவரு அரித்மெட்டிக்கலா எல்லா தொகுதியிலும் ஜெயிப்பாரு. ஓகே, சரி, அதானுங்க. சரி, அடிப்படையில சதவீத கணக்கு எப்போதுமே தேர்தலுக்கு பிறகு தோத்தவங்க சொல்றதுங்க. நான் தோத்துட்டேங்க, பல காரணம். பணநாயகம் வென்றது, ஜனநாயகம் தோற்றது, இவிஎம்ல தெல்லுமுள்ளு பண்ணிட்டாங்க, ஏன் ஓட்டு போட விடாம தடுத்துட்டாங்க, திமுக சதி, அதிமுக சதி, இதெல்லாம் காரணமா சொல்லிடலாம். ஆனா நிஜமா அதுக்கான விளக்கம் எப்படி கொடுக்கப்படும்னா, கடைசியில நான் தோத்தாலும் வந்து 20% வாங்கியிருக்கேன்னு. தோக்குறவன் சொல்றது சதவீத கணக்கு, ஜெயிச்சவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் 1 ஓட்டுல ஜெயிச்சான், அவன் தான் எம்எல்ஏ, அடுத்த எம்எல்ஏ 5 வருஷத்துக்கு. அவன் ஏன் சதவீத கணக்குக்கு போறான்? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ ஜெயிச்சவன் சொன்னா சீட்டு கணக்கு, தோத்தவன் சொன்னா சதவீத கணக்கு. இது நான் சொல்லல, கலைஞர். இதுதான் உண்மையும் கூட. நான் ரொம்ப நாள் நினைப்பேன், பிராக்டிக்கலா பேசணும்னா ஒரு தலைவர் அந்த அனுபவத்தின் வாயிலாக பேசுறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அவரோட பல கட்டங்கள்ல உரையாடுகிற, அப்புறம் டிராவல் பண்ற, எலெக்ஷனை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குதுல்ல. கொடுத்த பார்த்து நான் நம்ப மாட்டேயா அப்படிம்பாரு அடிக்கடி. அது அந்த அனுபவம் வந்துருங்க, மெச்சூரிட்டி அனுபவம் வரும்போது எல்லாத்தையுமே இயல்பாகவும் நகைச்சுவையாகவுமே எடுத்துக்கிடுவாங்க. கோபமே பட மாட்டாங்க. மேடமாச்சும் கொஞ்சம் கோவப்படுவாங்க, இவரு கோபமே பட மாட்டார். பல நேரங்களில் கிண்டல் தான் பண்ணுவாரு. என்னையா நீ சொன்னியே ஒன்றும் நடக்கலையா பாரு. இப்படி அது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. அவரோட பேசும்போது நமக்கு பின்னாடி அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியா கூட எனக்கு எப்போதுமே இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டியில திமுக வெறும் 35% தான் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. 35%, 100 ஓட்டு ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு 100 ஓட்டு தான் வச்சுக்கோங்க. 2 லட்சம் ஓட்டு சொல்ல, 100 ஓட்டு தான். 35%னா 35 ஓட்டு. விஜய்க்கு 20%, 20 ஓட்டு. அதிமுகவுக்கு 30%, 30 ஓட்டு. 32%, 32 ஓட்டு. 34%, 34 ஓட்டு. 36% வந்தா 36 ஓட்டா மாறுவாங்க கூடுதலா. அப்போ 20% வாங்கி 20 ஓட்டு வாங்குறவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஒன்றும் இல்லை. அதாவது
இருக்கிற ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் வருவாங்கங்கிற தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அந்த இடம் இருக்கும். அந்த இடம் எப்படி வரும்னா, ஓட்டர் ப்ரொஃபைலை இப்பதான் நம்ம புகுத்துறோம் உள்ள. அப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க யாருங்கிறதான் கேள்வி. எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ், அதாவது 35 கீழே இருக்கவங்க, 40 கீழே இருக்கவங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரு, 25 மேல இருக்கவங்க, பெண்கள். இந்த ப்ரொஃபைலுக்குள்ள எவ்வளவு ஓட்டரு திமுக ஏற்கனவே இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. சொற்பமா தான் இருப்பாங்க. திமுக ஓட்டுறோம், அதிமுக ஓட்டுறோம், 40 வயசுக்கு மேல இருப்பாங்களா, 40 வயசு கீழே இருப்பாங்களா? ஜெனரலா 40 வயசுக்கு மேல இருப்பவங்க தான் அதிகமா இருப்பாங்க. 40 வயசு கீழே இருக்குங்க. நான் ஓட்டே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பெரும்பாலும் ஏன்னா அவங்க பல தேர்தல் பார்த்து யாரு என்ன, இவரால என்ன செய்ய முடியும், செய்ய முடியாது, ஸ்டாலின் சொல்றாரு செஞ்சிருவாரா, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு செஞ்சிருவாரா, அப்புறம் ஓல்டு லாயல்டிஸ் இருக்கும். கலைஞருக்காக போட்டு தரங்க ஆகணும், எம்ஜிஆருக்காக போடணும், ரெட்டைலைக்காக போடணும், உதயசூரியனுக்காக போடணும், ஓல்டு லாயல்டிஸ். இங்க அப்படியான ஓல்டு லாயல்டிஸ் கிடையாது. அவரே விசில் மட்டும் தான் வச்சிருக்காரு. அவரே விசில் தான் அடிக்கிறாரு. யங்ஸ்டர்ஸும் விசில் தான் அடிக்கிறாங்க. ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் போட்டுட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு நேற்று நமக்கு ஒரு நண்பர், அவர் டிவி தொலைக்காட்சியில் நல்ல அனுபவம் இந்த நண்பர்கள், அவர் சொன்னாரு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதாங்க இருப்பாங்க. அதுக்கு பேர் பொலிட்டிக்கல் கலர் கோடிங்னு பேரு. எங்க காலத்துல ஊர்களில் ஜவு மிட்டாய் வித்துட்டு வருவாங்க. அவன் கையில வாட்ச் கட்டி விடுவான். அந்த வாட்சில் எம்ஜிஆர் வாட்ச், சிவாஜி வாட்ச்னு 2 உண்டுங்க. எம்ஜிஆர் வாட்ச் கருப்பு சோப்புல இருக்கும், ஜவ்வு தாங்க. அப்படி இழுப்பான், மேல ஒரு பொம்மை இருக்கும், அது ஆடும். கீழே இருக்கிற காலில் பெருவரில் வச்சு ஒரு கயத்தை ஆட்டுவான், மேல பொம்மை ஆடும். சருன்னு இழுத்து 2ஐயும் அப்படி கட்டி விடுவான் கையில. காங்கிரஸ் கலர்ல கட்டினா சிவாஜி வாட்ச், திமுக கலர்ல கட்டினா எம்ஜிஆர் வாட்ச். ஓடாது, கடிகாரம் எப்படி ஓடும், ஜவு மிட்டாய் கடிகாரம். ஆனால் அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷமா போவோம். இதுக்கு பொலிட்டிக்கல் கலர் கோடிங்னு இன்னைக்கு பேரு. அன்னைக்கு எங்களுக்கு பேரெல்லாம் தெரியாது. இதெல்லாம் 60கள் கதை. அப்போ எல்லா காலகட்டத்திலையும் இது இருந்திருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். ஒயிட் பேண்ட் இல்லை காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு போறது புதுமை இல்லைங்க. அதை சோசியல் மீடியால படம் எடுத்து போடுறது புதுமை. இது நம்ம காலத்துல இந்த வசதி கிடையாது, சோசியல் மீடியாங்கிறது கிடையாது. சோ இப்ப சோசியல் மீடியா ஆதிக்கம் அபரிவிதமா இருக்கு. தவறு இல்ல, அது நல்லது தானே. யங்ஸ்டர்ஸ் பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல பங்கெடுக்கிறது சரிதானே. அதுக்கு தானே நம்ம இவ்வளவு நாளா முயற்சி பண்ணோம். பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல பங்கெடுக்கும் போது அவங்களுக்கு சரியான விளக்கங்கள் இல்லாதனால ஒரு பக்கம் அட்ராக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு பக்கம் அட்ராக்ட் ஆகி போட்டோம். அப்புறம் பையன் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். அவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் வாட் நம்ம சொல்ல அடுத்த 5 வருஷத்துல அவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல. உங்க வீடியோ, இந்த தனியார் தொலைக்காட்சி வீடியோ எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல அவங்க. இப்ப இன்னைக்கு 18 வயசுல இருக்கணும், 20 வயசுல இருக்கணும், மெச்சூரிட்டி லெவல் 5 வருஷம் கழிச்சு இதே தான் இருக்குமா? கண்டிப்பா கூடும். அதுக்காக தான் நம்ம முயற்சியே பண்றோம். அவங்க வரணும்ன்ற நான் எப்பவுமே தற்கொலைலாம் சொல்லவே மாட்டேன். என்ன காரணம்னா அவங்க வரணும்னு தானங்க நம்ம இவ்வளவு பேசுறோம். சரி, எங்க காலத்துலங்க கல்லூரிகள் பேச்சு போட்டி இல்லைன்னா கல்லூரியில மாணவர் மன்றம் அப்படின்னா பெரிய பெரிய தலைவர்களை கூடுவாங்க. இன்னைக்கு ஒரு கல்லூரியிலையும் அந்த அமைப்பு இல்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை விடவாங்க உங்களுக்கு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் இது வேணும், பல்கலைக்கழகம் வேணும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு? பேராசிரியர் அன்பழகன், நாவலர் நெடுஞ்செழியன், அண்ணா எல்லாரும் பேசின இடங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம். நான் மதுரை காலேஜில் குமரி எழுந்தன் ஐயாட்ட டேட் வாங்குறதுக்கு போய் ஒரு வீட்டு வாசல்ல காத்து கிடந்தேன் 2 மணி நேரம். பிசி. அதாவதுங்க மாணவர் மன்றத்துல என்னைக்காவது ஒரு பட்டிமன்றம் வச்சாலோ இல்ல தமிழ் இலக்கிய பேச்சு வச்சாலோ நம்ம கூப்பிடக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் பாலிடிக்ஸ் சேர்ந்தவங்களை தான் கூப்பிடுவோம். ஏன்னா அப்பதான் பசங்க உட்காருவாங்க கேட்க. அதாவது நம்ம பேச விரும்புவது இலக்கியம். ஆனா அதை நம்ம மாணவர்கள்ட்ட சகதோழர்கள்ட்ட கொண்டு போறதுக்கு நம்ம பயன்படுத்துறது சினிமாவோ பாலிடிக்ஸோ. சினிமா அப்போ இதுக்கு வரமாட்டாங்க, மாணவர் மன்றத்துக்குலாம் வரமாட்டாங்க சினிமா ஸ்டார்ஸ். ஆனா இந்த அரசியல் தலைவர்கள் வருவாங்க, சந்தோஷமா வருவாங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொந்த செலவுல வருவாருங்க அவங்கெல்லாம். ஒரு நாள் நம்ம வண்டி அனுப்பி கூப்பிட்டதே கிடையாதுங்களே. எங்ககிட்ட ஏது வசதி வண்டி அனுப்பி கூப்பிடுறதுக்கு? வீட்டுல இருந்தே 10 ரூபா தான் தருவாங்க மாசம். ஆனா வந்துருவாங்க, பெரிய ஆரவாரமா இருக்குங்க ஒரு 3 மணி நேரம். ஆனா அவர் பேசுனது இலக்கியம் தான். அதுக்குள்ள கொஞ்சம் அரசியல அப்படி நுழைச்சு ஸ்லேடையெல்லாம் பேசிடுவாங்க. ஜெயகாந்தன் நினைவு நாளுங்க. ஜெயகாந்தன் பேசுனதெல்லாம் எனக்கு எங்க கல்லூரி மாணவர் மன்றம் இதுல எல்லாம் பேசுனதெல்லாம் நல்லங்க அவருக்கு. இத்தனைக்கும் அவர் எழுத்தாளர். ஆனா என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் அவரோட எங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம், சீனியர் அக்ரி குரூப்.
அதுல ஓகே. பதிவு போட்டிருந்தாரு. என்னென்ன நாவல்லாம் நம்ம படிச்சோம், இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. நெகிழ்ச்சியா இருந்துச்சு. எதுக்காக நான் இத சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி இருந்த ஒரு காலகட்டம், இப்போ கொஞ்சம் மாறி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, இலக்கிய ஆக்டிவிட்டி இல்ல, எழுத்தாளர்கள போற்றுற தன்மை இல்ல, அரசியலே இல்ல. எல்லா காலேஜுமே இப்போ மோஸ்ட்லி வந்து காலேஜ் படிப்பை முடிச்சோமா, ஏதாவது வேலை பார்க்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஆக்கிட்டோம் நம்ம. மாணவர்களையும், இளைஞர்களையும், எல்லாத்தையும், யுவதிகளையும். இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த யுவதிகள் எங்க பிளாக்ல இருக்க யுவதிகள்லாம் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க. எல்லாம் 25 வயசு, 27 வயசு பிள்ளைகள் தான். சின்ன குழந்தைகள்ல இருந்து இங்க இருக்காங்க, நல்லா பேசுவாங்க. அப்ப ஏன் போட்ட அப்படின்னு கேட்டா, இல்ல எங்களுக்கு அது மாற்றம் பிடிச்சிருக்கு, விஜய் பிடிச்சிருக்கு, ரைட், நல்ல விஷயம் தான். 5 வருஷம் கழிச்சு அதே பொண்ணு வந்து யாருக்கு ஓட்டு போடும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். 5 வருஷம் கழிச்சு அவளுக்கு எல்லாமே மாறிடும், விஷன் மாறிடும். அப்போ அவளுக்கு ரியலா அப்ரிஷியேட் பண்ண தெரியும், எது எது என்ன அப்படிங்கறத அப்ரிஷியேட் பண்ண தெரியும். இதுக்கு தானே நம்ம பாடுபட்டோம்னு நான் நினைச்சேன். இவங்களெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு வரணும்னு தானே நம்ம இவ்வளவு நாள் உழைச்சோம். தெரிஞ்சோ தெரியாமல விஜய் கொண்டு வந்துட்டாரு, நல்ல விஷயம்தான். அது மட்டுமே விஜயோட வெற்றிக்கு போதுமா? போதாது. ஆனா இவளுகள்ட்ட நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா, விஜய் வெற்றி பெற மாட்டார்னா நீங்க வேற என்ன சொல்லுவீங்க? இதைத்தான் சொல்லுவீங்க. அப்ப நம்மகிட்ட இருந்து விலகிடுவாங்க. அதனால அப்படி சொல்றதே இல்லை. நல்லா இருக்குங்க எங்க இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. சார், நீங்க ஏஐஏடிஎம்கேக்கு என்ன எஸ்டிமேஷன் கொடுக்குறீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துங்க, ஒரு குறைந்தபட்சம் 80 தொகுதி, திமுக 150ல நின்னா அதிமுக 80 தொகுதி வந்துருங்க. ஓகே. ஏன்னா 2 பேருக்கு இடையில ஒரு 5% டிஃபரன்ஸ் தான் இருக்குது. கன்வர்ஷன் கெப்பாசிட்டி போத் திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. யாருக்குமே இல்லைங்க. இல்ல. ஓகே. என்னன்னா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வர்ற விஷயம் தான். பூத்துல வந்து எத்தனாவது இடத்துல உங்க சின்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கே இவங்க கிட்ட ஆள் இல்ல. காரைக்குடியில திரு சீமானுக்கு கூட வாய்ப்பு இல்லையா? காரைக்குடியில சீமானுக்கு வந்து சீமான் ஓட்டு, சீமானுக்கு எதிர் ஓட்டுன்னு அது பிரியுது. அப்போ மீண்டும் வந்து இந்த அனாலஜி தான் வரும். அதாவது அமமுக நிக்குது, அமமுக அதிகமான ஓட்டு போல் பண்ணாலோ, டிவிக்கு அதிகமான ஓட்டு போல் பண்ணாலோ சீமானுக்கான வாய்ப்பா அது முடியும். ஓட்டு போல் பண்ணா இப்போ காரைக்குடியில பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. நான் அதான் உடனே விஜய் எங்கெல்லாம் டூர் போனாரோ அங்கெல்லாம் என்ன பெர்சன்டேஜ் இருக்குன்னு எடுத்து பார்த்தேன். பெருசா காரைக்குடியில கம்மியா இருக்குங்க. அப்சல்யூட் ஓட்டு கவுண்ட் சம்திங் தான் வந்திருக்கு. அப்சல்யூட் ஓட்டு கவுண்ட்ல போட்டு பாருங்க. 85 வந்திருக்கு ஓவரால் பெர்சன்டேஜ். 75 மறந்துருங்க. போன வாட்டி எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, இந்த வாட்டி எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. பெர்சன்டேஜ் கணக்குல நீங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போறீங்களா? இல்ல இல்ல, நிச்சயமா 100 ஓட்டு கூடுதல் இல்ல 50 ஓட்டு குறைவு அப்படிதானே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். பெர்சன்டேஜ் எல்லாம் இதுக்கு முந்தி பேச வேண்டிய விஷயங்க. ஆஃப்டர் எஸ்ஆர் அது வந்து ஆஃப்டர் எலெக்ஷன், ஆஃப்டர் போலிங் பெர்சன்டேஜ் பேசி பிரயோஜனம் இல்ல. எஸ் 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 எக்ஸாக்ட்லி. சார், இறுதியான ஒரே கேள்வி. இப்போ திமுகவுக்கு இப்போ அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க ஓரளா சொல்றீங்க. ஸோ எப்படி டிஎம்கேக்கு அட்வான்டேஜ், எவ்வளவு மேக்ஸிமம் சீட் கன்வர்ஷன்? ஸ்டாலின் தாங்க அடுத்த முதலமைச்சர், அதுல நீங்க சந்தேகமே பட வேண்டாம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி, எத்தனை சீட்டு வந்தாலும் எப்படி வந்தாலும். அப்போ டிவிகே என்ன ஆகும், இது ஒரு கேள்வி. டிவிகே களத்துல தொடர்ந்து நீடிக்கணும்னா விஜயோட மைண்டை பொறுத்தது தான் அது. அவரு வேலை பார்க்கணும். டோட்டலா அவரு கேம்பெயின் மினிட்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களாம் எங்கேயோ இருக்காங்க. எடப்பாடியெல்லாம் ரொம்ப கடுமையான கேம்பெயின் மினிட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, நிமிடங்கள். ஸ்டாலின் எங்கேயோ இருக்காரு. சீமான்லாம் மிக கடுமையா கேம்பெயின் மினிட்டுங்க. ஒரு நாளைக்கு 8 சட்டமன்ற தொகுதிகள். விஜய் வந்து கேம்பெயின் மினிட்டே இல்ல. அதாவது அவர் ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான உழைப்பை போடுறதுக்கு தயாரா இல்லை. அரசியல்வாதிக்கு தேவையான மக்கள் தொடர்பை வந்து அவர் மேம்படுத்தவே இல்லைங்க. அவர் நம்புறது எல்லாமே விஜய் அப்படிங்கிற சினிமா ஸ்டார். அப்படின்னா ஓடாத விஜய் படத்துக்கு என்ன கணக்கு? திரை நட்சத்திரமாக டாப் ஹீரோவா இருந்து அவரோட ஓடாத படங்கள் நிறைய இருக்கும்ல, ஏன் ஓடல? எல்லா இதே இளைஞர்கள், நண்பர்கள், நண்பிகள் அல்டிமேட்டா எதை நம்பி இருக்கிறோம்னா சரக்க நம்பி இருக்கிறோம். சோ அது அரசியலுக்கும் அதேதான் வந்து நீங்க வந்து அப்ப இப்ப அவர் சோர்ந்துட்டாருன்னு வைங்க. நான் அவர் சோரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. இன்னும் சொல்லப்போனா அவரே ஜெயிக்கட்டும், ஒரு சீட் அசம்பிளியில் வந்து உட்காரட்டும். எவ்வளவு நாள் அசம்பிளி அட்டன் பண்றாருன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அசம்பிளியில எழுதி கொடுத்ததே பேச முடியாது, நீங்க கேள்வி கேட்கணும், ஆக்டிவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்ப அவரோட சாயம் வெளுக்கணும்னா அவர் அசம்பிளிக்கு வரணும். ஆனா விஜயால ஏதோ ஒரு வகையில உந்துதல் பெற்று
இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்குள்ள வந்திருக்காங்கல்ல யங்ஸ்டர்ஸ், அவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. நிச்சயமா. இவங்களுக்கு ஒரு தமிழ்நாடுனா சரியாக என்ன, தமிழ் பயன்படுத்தி மொழினா என்ன, சமூக நீதினா என்ன, இதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்கணும். பெரிய கேப் விட்டோங்க. அதை இது நிவர்த்தி பண்ணுவதற்கு 2026 சரியான காலம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். போலிங் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலும் பேசப்பட்டு வருகின்றன. அதை பற்றிய ரொம்ப தெளிவான பார்வைகளை எங்க நேயர்களுக்கு ரொம்ப அழகா பகிர்ந்தீங்க. இது நன்றி சார்.